என் அருமை உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அதிகாலை வேளையில் இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும் என்பதற்கு பல கருத்துக்களை பல நிகழ்ச்சிகளில் நான் உங்களுக்கு தந்திருக்கின்றேன். காலையில் காலைக்கடன்களை முடித்துவிட்டு குளித்துவிட்டு தான் இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும். மாலையில் செய்வதாக இருந்தால் உணவு உண்டு 4 மணி நேரம் கழித்து பண்ணணும். 1 மணிக்கு சாப்பிட்டா 5 மணிக்கு பண்ணலாம், 2 மணிக்கு சாப்பிட்டா 6 மணிக்கு பண்ணலாம். கண்ட நேரங்களில் ஆசனங்களை செய்யக்கூடாது. காலையில் ஏதாவது லிக்விடாக சாப்பிட்டுட்டு நம்ம ஆசனங்களை செய்யலாம். இதுதான் முக்கியமான ஆசனத்தில் கடைபிடிக்க வேண்டிய முறை. அது தவிர நான் வெஜிடேரியன் டயட்டை விட்டுவிட வேண்டும். மாமிச உணவை தவிர்க்க வேண்டும். நமக்கு இருக்க வியாதிகள் மாதிரி அதுகளுக்கு இருக்குது. எங்கேயோ வெட்டுறான், எங்கேயோ கொண்டு தாரான், நாம் சாப்பிட்றோம். அதை ஜெரிக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் நமக்கு ஜீரண கருவிகளை அமைக்கப்படவில்லை. சிங்கம், புலி, கரடி, ஓனாயெல்லாம் சாப்பிட்டாச்சுன்னா ஒரு வாரம் 10 நாள் சாப்பிடாது. அதுகளே ஒரு வாரத்துக்கு சாப்பிட, அதுக்கப்புறம் தான் சாப்பிடும். பாம்பும் அதே மாதிரி தான். மலைப்பாம்புள்ள ஒரு ஆடே விழுங்கிடும், ஆனால் 10 நாளைக்கு சாப்பிடாது. நாம் தான் 3 வேளை சாப்பிடுதோம், 4 வேளை சாப்பிடுதோம், கணக்கே கிடையாது. நிறைய சாப்பிடுதோம், வயிறு அளவுக்கு மீறி சாப்பிட்றோம். அதனால தான் நமக்கு வியாதி. அந்த மனக்கட்டுப்பாடு, எவ்வளவு சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடக்கூடாது, எதை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுலாம் நமக்கு அறிவு தானாகவே யோகாசனம் செய்கிறவர்களுக்கு வந்துவிடும் என்பது தான் உண்மை. அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமக்கு கபீஸ்வரா 9 வயது, ஆல்பர்ட் 10 வயது. இவர்கள் திருப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். நந்தன் அகாடமி பள்ளியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். பாருங்கள், திருப்பூர் எங்கே இருக்கிறது? திருப்பூர்லேயே தனியார் பள்ளி ஆகட்டும், அரசாங்க பள்ளி ஆகட்டும், எல்லா பள்ளிகளிலும் யோகாசனம் அங்கே கட்டாயப்படும். சரியான நல்ல யோகாசன ஆசிரியரை போட்டு பிள்ளைகளுக்கு கற்றுத்தருகிறார்கள் திருப்பூரில். அதான் நான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. இப்போ இந்த குழந்தைகளை பாருங்கள், பக்காசனத்தை போட போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அமைதியாக மெதுவாக அவசரப்படாமல் பக்காசனத்தை போடுங்கள். இது கை பேலன்ஸ். மெதுவாக போடணும். ரொம்ப நேரம் நிற்க முடியும்னா காலை இறக்கிடலாம். இது ஆரம்பத்தில் போடும்போது முன்னால் தலையணையை வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஆசனம். நம்ம ரொம்ப நேரம் நிற்க முடியாது. நமது உடல் கனம் பூராவும் 2 கைக்கு வந்துடுது. அதில் பேலன்ஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். பக்காசனம். கை பலம் பெறுகிறது, கால் முட்டு கைகள் பலம் பெறுகிறது. மெதுவாக அந்த ஆசனத்தை கலையுங்கள். கீழே உட்கார்ந்து நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே ஒருவருக்கு ஒரு நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்க. ஆடக்கூடாது. கால் ரொம்ப நேரம் நிற்க முடியலன்னா மெதுவாக காலை இறக்கி அப்படி வச்சுக்கணும். சரியா? பக்காசனம். ஆரம்ப கட்டத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தலைப்பக்கு முன்னால் தலையணை வைத்து கொண்டு தான் இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். கீழே விழுதுக்கு ஏதுவாகும், மூக்கிலே மூஞ்சிலே அடிபடக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ஆகவே இந்த ஆசனம் சற்று கடினமாக இருக்கின்ற காரணத்தினால் அப்படியே கொஞ்சம் நேரம் கையை கீழே வச்சு நம்ம இருந்துக்கலாம். காலை கீழே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப வரலாம். அதுதான் பக்காசனம். அப்படியே திரும்ப முடிந்த அளவு
காலை தூக்கினால் போதும். ரொம்ப தூக்கினா கீழே விழ ஏதுவாகும், பேலன்ஸ் கிடைக்காது. ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் மூச்சு பிடிச்சி தான் செய்யணும், புறம் மூச்சை பிடிக்காமல் செய்யலாம். காலை தூக்காமல் அப்படியே இருந்து பண்ணு. காலை கீழே வச்சுக்கோ, 2 பேரும் காலை கீழே வச்சு அப்படியே பண்ணு. கால் தூக்க வேண்டாம், அப்படியே. ஆரம்ப கட்டத்தில் காலை தூக்காமல் இப்படியே பண்ணணும். இதை பண்ணி தான் அப்புறம் கொஞ்சம் தம் பிடிச்சி காலை மெதுவாக தூக்கணும். சரியா? சரி, திரும்பி பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் மிக மிக அற்புதமான ஆசனங்கள். எல்லோராலும் செய்ய முடியாது. குண்டாக இருப்பவர்கள், பலகீனமானவர்கள், அவர்களால் செய்ய முடியாது இது. அப்போ என்ன பண்ணணும்? முன்னால் தலானியை வைத்துக்கொண்டு பிறருடைய உதவியோடு செய்ய வேண்டும். அவர்கள் தோள்பட்டையை பிடித்து, ஒரு ஆள் காலை பிடித்து, அது பேலன்ஸ் கிடைக்கணும். சுவர்கிட்ட போயிருந்து தலையை சுவரில் முட்டி கொஞ்சம் பேலன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் தனியாக வந்து செய்யலாம். அதுதான் நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இது போன்ற சின்ன சின்ன ஆசனங்களை குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் பாதுகாப்போட முன்னால் தலாணி வச்சு சுவர் ஓரமாக அதை சுவரில் தரையில் ஊனி செய்ய வேண்டும். பழனதுக்கப்புறம் சுவரை விட்டு தள்ளி வந்து பழகினால் கை பலம் பெறும், இடுப்பு பலம் பெறும், முட்டுக்கள் பலம் பெறுகின்றன. இவைகளெல்லாம் சின்ன ஆசனமாக இருந்தாலும் கடினமான ஆசனங்கள். பார்ப்பதற்கு எளிமையாக தோன்றும், செய்வது என்பது மிக மிக கடினம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் விடாமுயற்சியோடும் பழகி நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றினை குழந்தைகளை அடைய நாம் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனா ஆண்டியப்பன். வணக்கம்.